செல்லம் எக்ஸசைஸ் 3.4லமா ஆறாவது கணக்கு cos of 30 degree plus x equal to 30 plus x equal to square root of 3 into cos x minus sin x by 2 என நிறுவுக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் இருக்குது, இன்னொன்று செகண்ட் ஒன்று இருக்குது, தேர்ட் ஒன்று இருக்குது ஆறாவது கணக்கில். ஸோ ஃபஸ்ட் நமக்கு cos 30 plus x அப்படின்னா என்ன சாமி, நமக்கு cos a plus b ஃபார்முலா. காசை பொறுத்த வரைக்கும் மாறாது. cos a into cos b, இது ஒன் டைப் போடு, இது ஒன் டைப் போடுங்க. இது மாறாமல் வச்சுன்னா குறி மாறும். சைனை போட்டுக்கணும், sin 30 into sin x. ஓகே, ஃபார்முலா எதுவும் அவசியம் இல்லை சாமி. பாருங்கள், cos a cos b, இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் sin a sin b. இப்போ cos 30 டிகிரியின் மதிப்பு எனக்கு 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 into cos x மைனஸ் sin 30 டிகிரியின் மதிப்பு 1/2 into sin x. இப்போ ரெண்டுத்தையும் பேருக்குன்னா √3 into cos x by 2 மைனஸ் 4 sin x sin x by 2. ஒரு ரெண்டு பின்ன எண்கள் வந்திருக்கு. இப்போ பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை 2 போடுங்க. மேலே √3 into cos x minus sin x. இதான சாமி லெஃப்ட் சைடு நிறுவ சொன்னது. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் செல்லும். cos of pi plus theta, இது அதே தான் ஃபார்முலா. cos a plus b ஈக்குவல்ட்டுனது ஒரு முறை cos a போடுங்க, cos b போடுங்க. ரெண்டும் மாறாமல் வச்சுன்னா குறி மாறணும். மைனஸ் sin a sin b. இதில் cos பையனானது cos 180 டிகிரி. cos பையனுடைய மதிப்பு -1 இன்ட்டு cos theta. இதனுடைய மதிப்பு இது என்ன நிரூபிக்க சொன்னாங்க சொல்லி தெரியல. மைனஸ் காஸ் தீட்டா நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க. இதனுடைய மதிப்பு 0. ஸோ 0 கூட எதை பெருக்கினாலும் என்ன தான் கிடைக்கும், நமக்கு 0 கிடைக்கும். ஒரு காஸ் தீட்டா அப்போ மைனஸ் காஸ் தீட்டா இங்கே 0 ஆகிடும். 0 போட வேண்டிய அவசியம் இல்லை, சரி போட்டுக்கலாம். 0 எதை கிடைச்சாலும் அதே தான் கிடைக்கும். மைனஸ் காஸ் தீட்டா, இதான் சாமி மைனஸ் காஸ் தீட்டா தான் நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன். sin of pi plus theta equal to minus sin thetaன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிரூபிக்க சொல்ல வேண்டியது. நமக்கு ஃபார்முலா தெரியும். sin of pi plus theta ப்ளஸ்னு வந்திருக்குன்னா சைன் போடுங்க. டக்குன்னு மாற்றிடணும், சைனு மாறும். அப்பப்போ குறி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. sin theta இன்ட்டு sin pi இன்ட்டு cos theta. இங்கே ரெண்டும் மாறிச்சுன்னா குறி மாறக்கூடாது. ஸோ சைன் பை போட்டாச்சு. அடுத்தது என்னது, காஸ் பை இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ சைன் பையனுடைய மதிப்புனாது 0. 0 கூட எதை பெருக்கான தான் கிடைக்கும், 0. இங்கே மைனஸ் காஸ் பையனுடைய மதிப்பு -1, இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். -1 இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 0னா ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒத்தப்பட மைனஸ் ஓ சைன் தீட்டா சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா நிரூபிச்சாச்சா, அவ்வளோதான் சாமி. என்னன்னு போடணும், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ செல்லம்.